சின்ன வயசுல இருந்தே நமக்கு பல பேர் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நாமளும் இன்னைக்கு நமக்கு கீழே இருக்கவங்களுக்கு பல பேருக்கு அட்வைஸ் பண்றதையே வழக்கமா வச்சிருப்போம். அப்படி நீங்க அட்வைஸ் பண்றவங்களா? உங்களுக்கான கதை தாங்க இது. இந்த கதைக்கு நான் எந்த தலைப்புமே கொடுக்கல. இதுக்கான தலைப்பு என்ன அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க காந்தியா இருந்தா அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த வீடியோல கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஒரு ஊர்ல 9 வயசே ஆன ரதி அப்படிங்கிற சின்ன பொண்ணு தன்னோட அம்மா அப்பாவோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு சாக்லேட் சாப்பிடுற பழக்கம் இருக்கு. யாராவது ரதிய கூப்பிட்டு உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், நீ இதை செய்யறியா அப்படின்னு கேட்டா உடனே அந்த வேலையை மறுக்காம செஞ்சுட்டு அவளுக்கு பிடிச்ச சாக்லேட்டையும் வாங்கிக்குவா. ஏன்னா எந்த வேலையுமே ரொம்ப ஈஸியா செய்யற அளவுக்கு அவளுக்கு சாக்லேட்னா அவ்வளோ பிடிக்கும். அவளுக்கு பிடிச்ச சாக்லேட் கிடைக்கிறதுனால எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த சாக்லேட்டை சாப்பிடுறதுக்காக ரொம்ப ஆசையோட ஓடி போயிடுவா. அவங்க அம்மா அப்பா, நண்பர்கள், தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாருமே ரதி சாக்லேட் சாப்பிடக்கூடாது, உனக்கு வயிற்றுல கீரி பூச்சி வந்துடும், அப்புறம் பல் கூட சொத்தையாயிடும் அப்படின்னு நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனா ரதி கேட்கறதாவே இல்ல. ரதியோட அம்மா அப்பாவும் நம்ம பொறுமையாவும் சொல்லி பார்த்துட்டோம், அடிச்சும் சொல்லி பார்த்துட்டோம், அன்பாவும் சொல்லி பார்த்துட்டோம், ஆனா ரதி கேட்கறதே இல்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ரதியோட அம்மா அப்பாவுக்கு ஒரு யோசனை வந்தது. ரதிக்கு காந்தி தாத்தான்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால அவரை கூப்பிட்டு வந்து சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யதார்த்தமா காந்தி அவங்க ஊருக்கு வராரு. ரதியோட அம்மா அப்பா மகாத்மா காந்திய பார்த்து, எங்க பொண்ணுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், எவ்வளவு தடவை நாங்க சொல்லி பார்த்துட்டோம், அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு, ஆனா அவ கேட்கறதே இல்ல, நீங்க சொன்னா நிச்சயமா கேப்பா அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, உங்களால வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மகாத்மா காந்தி, இப்ப என்னால வர முடியாது, ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நிச்சயமா நான் வந்து உங்க குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ரதியோட அப்பா அம்மாவுக்கு 3 மாசமா, அதுக்குள்ள ரதி எவ்வளவு சாக்லேட் சாப்பிடுவா அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. சரி வந்து சொல்றேன்னு சொல்றாரு, அப்படி இருக்கும்போது நம்ம மறுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு, சரி 3 மாசத்துக்கு அப்புறம் நிச்சயமா நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. காந்தி சொன்ன மாதிரியே அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்க ஊருக்கு வராரு. ரதிக்கு காந்திய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஐயா ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு காந்தியோட பக்கத்துல வந்து நிக்கிறா. மகாத்மா காந்தி அவர்கள் ரதிய பார்த்து, பாப்பா இங்க பாரு, சாக்லேட் சாப்பிடக்கூடாதுப்பா, அது உடம்புக்கு நல்லது இல்லைல்ல, அம்மா அப்பா தான் சொல்லிருக்காங்களே, நீங்க தான் கேட்கறதே இல்லையாமே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரதி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் சாக்லேட்டே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விளையாட போயிடுறா. அதுக்கப்புறம் ரதியோட அப்பா அம்மா மகாத்மா காந்திய பார்த்து, நீங்க முதல்ல வந்தப்பவே எங்க பாப்பாவுக்கு இத சொல்லி புரிய வச்சிருக்கலாமே, ஆனா ஏன் 3 மாசம் தள்ளி போட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மகாத்மா காந்தி சொல்றாரு, என்னைய மன்னிச்சிருங்க, எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், நானும் சாக்லேட் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து உங்க குழந்தைக்கு அட்வைஸ் பண்ண முடியும், நாம யாருக்காவது அட்வைஸ் பண்றோம் அப்படின்னா நாம அதை விட்டுட்டு தான் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு.